ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும். கன்சப்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் இன்ஜூரியஸ் டு ஹெல்த். மது பழக்கம் உயிரை கொள்ளும். ஸோ இன்றைக்கி கொடைக்கானலில் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு மிக மிக திகிலான ஒரு சம்பவத்தை பற்றி தான் ஆக்சுவலாக பேச போகிறோம். ஸோ நமக்கு ஒரு சப்ஸ்கிரைபர் இந்த கொடைக்கானல் நடந்துக்கிட்டு இருக்கிற ஒரு நெஞ்சை பதைக்க வைக்கிற ஒரு திகிலான ஒரு கதையை தான் ஷேர் பண்ணியிருந்தார். ஸோ அதை தான் இப்போ உங்கள்கிட்ட நான் சொல்ல போகிறேன். ஸோ அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அண்ட் அந்த பெல் பட்டன் மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது இந்த ஸ்டோரி. அண்ட் ரொம்ப திகிலாகவும் இருக்க போகுது. யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க. எண்ட் ரொம்ப ரொம்ப பயங்கரமாக இருக்க போகுது. வாங்க பார்ப்போம். ஸோ கொடைக்கானல் மலைப்பகுதி உங்களுக்கு நல்லா தெரியும். ஒரு 6 மணி ஆயிடுச்சு அப்படின்னாலே மலைப்பகுதி அப்படின்றதுனால கருமேகங்கள் சூழ்ந்து அந்த இடம் பார்த்திங்கன்னா அப்படியே மெல்ல இருட்டிகிட்டே ஒரு 5 மணிலேருந்தே ஒரு 6 மணி அப்படிங்கும்போது கிட்டத்தட்ட இருட்டு வந்துடும். அண்ட் 7 மணிக்கும்போது கம்ப்ளீட்டாக இருட்டாயிரும். அதுவும் ஒரு பனி பொழியிற காலங்களில் பார்த்திங்கன்னா ஒரு 7 மணிங்கும்போது அந்தி சாயிற நேரத்தில் பயங்கரமாக பனிப்பொழிவுனால் அந்த இடமே கருமேகங்கள் சூழ்ந்து நல்லா இருட்டாக ஆரம்பிக்கும். அண்ட் 8 மணி 9 மணிங்கும் போதெல்லாம் பயங்கரமான இருட்டாக ஆரம்பிச்சிடும். ஒரு ரோடு இருக்குது. அந்த ரோடு பேர் நான் சொல்ல விரும்பலை. இதில் வரப்போகிற எனக்கு தெரிஞ்ச கதாபாத்திரங்களுடைய பேர்களையும் நான் சொல்ல போகிறதில்ல, செக்யூரிட்டி ரீசன்ஸ்க்காக. ஒரு 8 மணிலேருந்து 9 மணியை தாண்டும் பொழுது பார்த்திங்கன்னா பயங்கரமான ஒரு இருட்டாக இருக்கும். அந்த இருட்டில் பார்த்திங்க அப்படின்னா அந்த கோரமான சம்பவங்கள் அதிகப்படியாக நடக்க ஆரம்பிக்குது அப்படின்னு சொல்லப்படுதுங்க. அது என்ன கோரமான சம்பவம் அப்படின்னா, அந்த வழியாக போகிற வாகனங்கள் தாக்கப்படுறதாகவும் அந்த வாகனங்களில் உள்ளே இருக்கக்கூடிய நபர்கள் எல்லாருக்கும் உயிருக்கு ஆபத்து விளைவிச்சிட்டு இருக்கிறதாகவும் ஒரு பயங்கரமான ஒரு திகிலான செய்தி மக்கள் மத்தியில் பயங்கரமாக பேசப்படுது. அது என்னது, 9 மணி 10 மணிக்கு மேலே அந்த வழியாக போகிற எல்லா வாகனங்களும் விபத்துக்குள்ளாகுது. அதில் இருந்தவங்க என்ன ஆனாங்கிறதே தெரிய மாட்டேங்குது. விபத்து நடந்த வாகனம் மட்டுமே ஒரு வாரத்துக்கு பின்னாடி ஒரு தேடுதலின் பேரில் கிடைக்குது. சரி, டீலாக்கடியில் யாராவது கிடப்பாங்க அப்படின்னு சொல்லி தேடி பார்த்தா பிணங்களோ எதுவுமே கிடைக்க மாட்டேங்குது. எல்லாமே மாயமாக மர்மமாக நடக்குது. என்னன்னே தெரியலை அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல இருக்கிற மக்கள் மத்தியில் அப்படியே பயங்கரமான ஒரு சலசலப்பு. ஸோ அந்த சலசலப்புக்கு இடையில பார்த்திங்க அப்படின்னா நெஞ்ச பதைக்கிற மாதிரி நிறைய கதைகள். அந்த மாதிரி ஒரு மோகினி பிசாசு, இந்த மாதிரி ஒரு மோகினி பிசாசு, இரத்த காட்டேரி உழவுது, அப்படியா இப்படியான பயங்கரமான ஒரு மக்கள் மத்தியில் ஒரு பீதி பயங்கரமாக உருவாகிட்டுருக்கு. அண்ட் அந்த வழியில் ஒரு 8 மணி ஆயிடுச்சு அப்படின்னால யாருமே போகிறதில்ல, வர்றதில்லை. தெரியாமல் யாராவது போயிட்டா கூட அந்த வழியாக போகக்கூடாதுங்கிறதுக்காக அங்கங்கே அறிவிப்பு பலகைகள், ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஒரு அறிவிப்பு பலகைகள் நிறைய வைக்கப்பட்டிருக்கு. அந்த இடமே பார்த்திங்கன்னா நிறைய சாமியார்கள், நிறைய பெரிய பெரிய பேயோட்டுற ஆளுங்க, அப்படியே நிறைய பேர்த்த கூட்டிகிட்டு வழியாக இருக்கக்கூடிய அந்த மக்கள்லாம் பயங்கரமாக கயிறுகள் அங்கங்கே கட்டி வைக்கவும், அங்கங்கே மாலைகள், சாமி ஃபோட்டோ, தின்னூர், குங்குமோன்னு பயங்கர அந்த இடமே ஒரு உக்கிரமான இடமா காட்சியளிக்கப்படுது. தெரியாதனமாக அந்த வழியாக யாராவது போயிட்டா கூட வண்டி இருக்குது, அதிலிருந்து ஆட்கள் எங்கே போனாங்க அப்படின்னு யாராலையுமே கண்டுபிடிக்க முடியல. அந்த இடத்த 10 மணிக்கு மேலே கிராஸ் பண்ணுற எல்லா வாகனமும் இந்த சம்பவத்துக்கு இரையாயிட்டே வருது. என்ன ஆகுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, ஒரு நாள் அன்னைக்கு கிட்டத்தட்ட ஞாயிற்றுக்கிழமை நாள் அது. அன்னத்தன்னைக்கு சாயங்காலம் இதே மாதிரி 8 மணி ஆச்சு. 8 மணிக்கு அப்புறம் 9 மணி ஆச்சு. ஆள் நடமாட்டம் சுத்தமாக அந்த இடத்துல 0. பயங்கர கும்மிருட்டு.
அண்ட் வந்து அது பனிக்காலம் அப்படிங்கிறதுனால பயங்கரமாக பனி கருமேகங்கள் சூழ்ந்து அந்த இடமே பயங்கர உக்கிரமாக இருக்குது பார்க்குறதுக்கே. பேயுடைய அலறல் சத்தம் பயங்கரமாக கேட்க ஆரம்பிக்குது. அந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா புதுசாக கல்யாணமான தம்பதியினர் தேன் நிலவுக்காக வந்தவங்க ரிட்டன் போகிறதுக்காக ஒரு பெரிய ஒரு அட்வென்ச்சர் வேணும் அப்படின்னு சொல்லி ஆசைப்பட்டு அவங்க என்ன பண்ணுறாங்க, அந்த ரோடை சூஸ் பண்ணுறாங்க. 10 மணிக்கு அந்த வழியாக நம்ம போகலாம் அப்படின்னு அவங்க வந்து ஒரு அட்வென்ச்சருக்காக போகிறாங்க. இங்கே நடக்கிறது எல்லாமே சும்மா அப்படின்னு நம்ம ப்ரூவ் பண்ணணும் அப்படின்னு நினச்சி அவங்க வந்து அட்வென்ச்சருக்காக அந்த வழியாக போகிறாங்க. போகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, அந்த இடத்துக்கிட்ட போகும்பொழுதே வந்து பயங்கரமான அறிவிப்பு பலகைகள். ஆனாலும் அந்த லைட் வெளிச்சத்துக்கு, காருடைய லைட் வெளிச்சத்துக்கு அந்த அறிவிப்பு பலகைகள்லாம் அப்படியே கண்ணில் தென்படுது. இந்த வழியாக போகாதீங்கன்னு நிறைய எழுத்துக்கள் எழுதியிருக்கு. பயங்கர ஃபோட்டோஸு, பயங்கரமாக வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து சாமியுடைய ஃபோட்டோஸு, கயிறுகள் அப்படி இப்படின்னு பயங்கரமாக இருக்கு அந்த இடம். இருந்தாலும் இவங்க வந்து நம்ம போய் பார்க்கலாம், ஒரு அட்வென்ச்சர் இருக்கும் அப்படின்னு நினச்சி அட்வென்ச்சருக்காக உள்ளே போகிறாங்க. உள்ளே போனவங்க திரும்ப வந்தாங்களா அப்படின்னா இல்லை, திரும்பி வரல. புதுசாக கல்யாணம் ஜோடியாச்சே, பேரண்ட்ஸுக்கு தெரிய ஆரம்பிக்குது. ஒரு நாள் கழித்து பேரண்ட்ஸ் எல்லாம் வர்றாங்க, பகலில் வராங்க. பயங்கரமான கூட்டம். அவங்களுடைய கார் மட்டும் பல கஷ்டங்களுக்கு அப்புறம் 2 நாள் கடுமையான தேடலுக்கு அப்புறம் போலீஸ் வந்து கண்டுபிடிக்கிறாங்க. கார் மட்டும் இருக்குது. எகெயின் அங்கே இருந்த தம்பதிகளை காணும். என்னாச்சு ஏதாச்சுன்னு தெரில. எல்லாருக்குமே தெரியும் இந்த வழியாக போகக்கூடாது, அங்கங்கே அறிவிப்பு பலைகள் வச்சுருக்கு. ஆனாலும் இதை தாண்டி எப்படி இவங்க போனாங்க அப்படின்ற கேள்வி. பல தேடுதலுக்கு அப்புறம் அவங்களுடைய மொபைல் ஃபோன் மட்டும் கிடச்சிது. அந்த மொபைல் ஃபோனில் வந்து ஆக்சுவலாக அவங்க ஒரு வீடியோ ஷூட் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா அவங்க உள்ளே போகிறதுக்கு முன்னாடி நாங்கள் இந்த மாதிரி போகிறோம் அப்படின்னு அவங்க ஷூட் பண்ணி வச்சுருந்த வீடியோ உள்ளே என்ட்ரு ஆகிற வரைக்கும் கேப்சர் ஆன அந்த வீடியோ என்டர் ஆகி முடித்ததுக்கப்புறம் கொஞ்சம் தூரத்தில் கிட்டத்தட்ட ஒரு 5-10 நிமிஷம் ட்ராவலுக்கு அப்புறம் வந்து பார்த்தா அந்த வீடியோவும் கட் ஆகிடுது. எந்த ஒரு தகவலும், எந்த ஒரு அவங்கள பற்றின அடிப்படையான எந்த விஷயமுமே வந்து இப்போது யாருக்குமே தெரில. அந்த 10 நிமிஷம் கேப்சர் ஆன அந்த வீடியோ மட்டும்தான் இப்போது போலீஸ் கையில் இருக்குது. இதை வச்சு ஏதாவது பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் எங்கே சுற்றினாலும் கடைசியில் வந்து நிற்கிற இடம் என்னமோ டெட்டாக தான் இருக்குது. ஸோ இது இப்படி நடந்துகிட்டு இருக்கும்போது ஒரு 1 வீக் டைம் போகுது. இந்த 1 வீக் டைமில் வந்து என்னது அப்படின்னு கேட்டிங்கன்னா 4 பசங்க நண்பர்கள், கிட்டத்தட்ட 25லேருந்து 30 வயசு மதிக்கத்தக்க நபர்கள் 4 பேர் வந்து குடிபோதையில் வந்து அந்த வழியாக தெரியாமல் இதே மாதிரி நைட் 10 மணிக்கு போயிடுறாங்க. அண்ட் இதே மாதிரியும் திரும்பவும் ஒரு கோரமான சம்பவம் நடக்குது. கார் இருக்குது, அவங்களோட செல்ஃபோன்ஸ் எல்லாமே இருக்குது. ஆனால் அந்த 4 பேரை காணும். காரில் இருக்கிற எதுவுமே திருடு போகலை. அவங்களோட பர்ஸு, பணம் எல்லாமே அங்கேயே தான் இருக்குது. ஆனால் அந்த 4 பசங்களை மட்டும் காணும். விஷயம் ரொம்ப சூடு பிடிக்குது. எகெயின் அந்த டிஸ்ட்ரிக்டில் இருக்கக்கூடிய எஸ்பி, டிஎஸ்பி, கலெக்டரு எல்லாருமே அந்த இடத்துக்கு வந்துட்டாங்க. உள்ளே போய் தேட ஆரம்பிக்கலாம் அப்படின்னா எல்லாருக்குமே பயம். இப்படி நடந்துகிட்ருக்கு, என்னவா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாரர் என்ன பேசிக்கிறாங்க அப்படின்னா உக்கிரமான பேய்கள் இருக்கிறதாகவும், இந்த பேய்கள் யார் அப்படின்னு கேட்டிங்கன்னா பழங்குடியினர் இங்கே வாழ்ந்துட்டு இருந்ததாகவும், அந்த பழங்குடியினர் வந்து ஒரு கூட்டம் வந்து கொன்று கூச்சிருச்சு, அந்த இடத்த ஆக்கிரமிப்பு பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக கொன்று கூச்சிருச்சுன்னும், அவங்களோட ஆவிகள் தான் இப்படியெல்லாம் வந்து திகிலான சம்பவங்களை பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னும், அந்த பழங்குடியினரை கொல்லும் பொழுது அதிலிருந்து தப்பிச்சு வந்த அந்த சின்ன வயசு குழந்தைங்க வந்து இப்போ பெரியவங்களாகி பழி வாங்குறாங்கன்னும், எல்லாத்துக்கும் மேலே அங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னா இரத்த காட்டேரிகள் உழந்துட்டுருக்கிறதாகவும், உழவுறது இரத்த காட்டேரிகள் மட்டும் இல்லை, அங்கே பயங்கர கோரமான பேய்கள் இருக்கிறதாகவும் வந்து பல கட்டுக்கதைகள் சொல்லப்படுது. ஆனால் எது எப்படியோ உள்ளே போன ஆட்கள் யாருமே திரும்பி வரல. போலீஸ் எல்லாருக்குமே வந்து பயங்கரமான கேள்வி, இது யார் பண்ணிகிட்ருக்கா, என்ன ஆகுது இவங்களுக்கு அப்படின்னு யாருக்குமே தெரியல. மண்டையை பிச்சுக்குது. என்னடா இது இப்படி ஆகுதே, என்னதான் ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு, இது வந்து ஆட்சிக்கே பெரிய ஆபத்தாக இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு
ஆட்சியாளர்கள், அதாவது அரசியல்வாதிகள் மத்தியில் வந்து ஒரு பயங்கரமான ஒரு கலக்கம். அந்த இடத்துக்கு யாருமே தைரியமாக போய் என்ன ஆச்சுன்னு தேடி அந்த விஷயத்தை புதஞ்சிருக்கக்கூடிய அந்த உண்மையை தோண்டி எடுக்கிறதுக்கு யாருக்குமே தைரியம் வரல. ஏன்னா அவ்வளவு கோரமான சம்பவமாக இந்த சம்பவம் வந்து கருதப்படுது. இதுக்கு இடையில் போலீஸ் வந்து பல தனிப்படைகள் அமைச்சு நாய்கள், மோப்ப நாய்கள், நிறைய மோப்ப நாய்களோட உதவியோடு எல்லாமே தேடி பார்க்குறாங்க. ஆனால் எல்லாமே எங்கே போய் முடியுதுன்னா ஒரு டெட் எண்டாக தான் முடியுது. அதற்கான ஒரு தீர்வு, அதற்கான ஒரு சொல்யூஷன் அப்படின்றது வந்து கிடைக்கவே இல்லைங்க, எட்டப்படவே இல்லை. என்னடா இது அப்படின்னு வந்து போலீஸ்க்கே ஒரு பயங்கரமான ஒரு சேலஞ்சாக இருக்குது. அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்படி இனிமேல் நடக்கக்கூடாது அப்படின்னு அந்த ரோடையே வந்து க்ளோஸ் பண்ணி வைக்கிறாங்க. இந்த ரோட்டை தாண்டி யாரும் போகக்கூடாது, இப்படி செக்யூரிட்டிஸ் போடப்படுது. ஆனால் அந்த செக்யூரிட்டிஸுமே நைட்டு 9 மணிக்கு மேலே யாரும் தைரியமாக அங்கே இருக்கிறதுக்கு மாட்டேங்கிறாங்க, பயப்படுறாங்க. இன்னும் வந்து அங்கே பேய்களோட அலறல் சத்தம் கேட்டுக்கிட்டே இருக்குன்னு சொல்கிறாங்க. எது எப்படியோ இன்னைக்கு வரைக்கும் இந்த மர்ம முடிச்சு, இந்த மர்ம கட்டுகள் எதுவுமே வந்து அவிழ்க்கப்படாமல் அப்படியே தான் இருக்குது. அமாவாசைக்கு அந்த ஊர் மக்கள் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2 ஆட்டுக்குட்டிகளை வந்து வேண்டி அந்த இடத்துல கொண்டு போய் கட்டி வச்சுட்டு வந்துடுவாங்க ஒரு மரத்தில். அந்த ஆட்டுக்குட்டிகள் காலையில் போய் பார்க்கும் பொழுது அந்த இடத்துல இருக்காது, அதோடைய கயிறு மட்டுமே அங்கே இருக்கப்படும். ஒரு டைம் போலீஸ் என்ன பண்ணாங்க அப்படின்னா அந்த ஆட்டுக்குட்டி மேலே ஒரு சென்சார் வச்சு அந்த இடத்துல போய் கட்டி பார்த்தாங்க. அந்த சென்சாரை பின்தொடர்ந்தாங்க. காலையில் அந்த சென்சாரை பின்தொடர்ந்து போய் பார்க்கும் பொழுது நல்லா அடர்ந்த காட்டுக்கு நடுவில் அந்த சென்சார் மட்டும் ஒரு மரத்தில் பின்னப்பட்டு கட்டப்பட்டு இருந்துச்சு. ஆனால் அங்கு சில ஆணிகளும் அடிக்கப்பட்டு இருந்துச்சு, முடிகள் நிறையா தொங்கிக்கிட்டு இருந்துச்சு. அந்த இடத்துல அந்த சென்சார் மட்டும் இருந்துச்சு, ஆடுகளும் இல்லை. இந்த ஆடுகளுக்கு என்ன ஆச்சுங்கிற பதிலும் இல்லை. உள்ளே போன அந்த டீம் பயந்து பதபதச்சு தெரிச்சு ஓடி வந்தாங்க. இந்த செகண்ட் வரைக்கும் அங்கே என்ன நடக்குது, ஏது நடக்குது, என்னதான் ஆனாங்க உள்ளே போனவங்க, எந்த ஒரு தகவலுமே இல்லை. ஆனால் திகிலாகவே இருக்கு. அந்த திகில் சம்பவங்களாகவே இருக்கு. இந்த மாதிரி திகிலான சம்பவங்களை பற்றி நம்ம நிறையா பேசுவோம். உங்கள் ஏரியாவில் உங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஏதாவது ஒரு திகிலான சம்பவங்கள் நீங்கள் பார்த்துருந்தாலோ கேட்டிருந்தாலோ கண்டிப்பாக எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதை பற்றி கண்டிப்பாக பேசுவோம். மேலும் வந்து நம்மளோட சேனலை இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னும் பல திகிலான கதைகள், சைக்கோயிஸ்டிக் கதைகள் நிறைய இருக்குது. அடிக்கடி நிறைய கதைகளோடு நான் வந்து உங்களை பார்க்குறேன். Until then, it is Srinivasan Dandapani, SD.